ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொத்தவரங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரே காய். இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே நிறைய இருக்குங்க. அதனால் கர்ப்பிணி பெண்கள்லாம் இதை ரெகுலராக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பேபியோட ஆரம்ப கால வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்களுடைய தண்டு வடம், மூளையெல்லாம் வளர்கிறதுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் தாங்க தேவைப்படும். அந்த ஃபோலிக் ஆசிட் இந்த கொத்தவரங்காயில் இருக்குங்க. அதனால் ரெகுலராகவே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது நம்ம சிம்பிளாக குழம்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை பொரியலாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டாக செவக்கட்டும், கருக வச்சாதீங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா ஃபுட்லையுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து குழம்புக்கு தேவையாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வதங்கட்டும். நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். 200 கிராம் கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா காய் வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்ததாக குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துடலாம். புளி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. 1.5 கிளாஸ் அளவு வரும். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவு தூள் உப்பு எடுத்துருக்கேங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியாக தாங்க வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் நம்ம கெட்டியாகவே வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கெட்டியாக வந்துடும். குழம்பு கொதிச்சு என்னால் நல்லா மேலே பிரிஞ்சுட்டு வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. காயில் நல்லா வெந்துருச்சு. நல்ல ஒரு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போதைக்கு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம் குழம்புல. ஒரு சின்ன மூடி எடுத்து தேங்காய் துருவி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சா போதும். தேங்காய் கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது போலவே சிம்பிளாக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. குழம்பாகவும் பொரியலாகவும் நீங்கள் அடிக்கடி கொத்தவரங்காய் ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கிளைக்கோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் கொத்தவரங்காயில் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இதை சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லதுன்னு சொல்கிறோம். அது பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும். தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான கொத்தவரங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே கொத்தவரங்காயை புளிக்குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.